வணக்கம், வந்தனம், நமஸ்தே. சென்னையில இருந்து ஆர்ஜே ஷர்லின் இப்ப நான் இணைந்திருக்கிறேன். இந்த ஒரு நேரத்துல உங்க எல்லாரையுமே நம்ம புக் ஜர்னி நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்கிறேன். எஸ், ரீட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. உங்க நாளை இன்னைக்கு குட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவே சில நல்ல புத்தகங்களை நம்ம டெய்லியுமே படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நம்ம டே 14ல இருக்கிறோம். எஸ், நான் 14th சாப்டர்ல நம்ம ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சுட்டு வந்துட்டேன். ஒருவேளை இப்பதான் நீங்க புதுசா நம்ம ஷோவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ நம்ம புக் ஜர்னி ஷோல இதுவரைக்கும் நீங்க படிக்காத, கேள்விப்படாத புத்தகங்களை நான் எடுத்துட்டு அந்த புத்தகங்களை படிச்சு உங்களுக்கு சொல்லவும் போறேன். அண்ட் அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னோட கருத்து என்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். ஆவிக்குரிய புத்தகங்கள், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நிறைய நம்ம வாங்க தான் முடியாது, அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும்ல. அதனால நீங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து நான் உங்களுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதை தாண்டி உங்களுடைய ப்ரேயர் சப்போர்ட் ரொம்பவும் தேவையானது, அது முக்கியமானது. அதனால உங்களுடைய ஜபங்கள் இல்லை, நம்ம ஊழியங்களை நீங்க நினைத்து கொள்ளுங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 1 செகண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு 1 மினிட், சரிங்களா? அவங்களால முடியும் கண்டிப்பா. ஓகே நேயர்களே, உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் நான் சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். எஸ், எனர்ஜெட்டிக்கான வெல்கமோட திரும்பவும் நம்ம புக் ஜர்னிக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, ஓகே, நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். இதுக்கு நீங்க ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. இப்ப நம்ம ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தை திடீர்னு ஆரம்பிக்கும் பாருங்க, சைலண்டா இருக்கும் இடமே. அங்க அந்த ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் பாருங்க. இப்படி அழ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்பி பார்ப்போம், சரி ஓகே ஏதோ குழந்தை அழுகுது போல அப்படின்ட்டு. இப்போ அந்த குழந்தை நிப்பாட்டாம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எம்மாடி நேர்களே, பயங்கரமான குழந்தையா இருக்குதுங்க இது. இதை மாதிரி குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், யார் இவங்க அம்மா, குழந்தைய வெளியில கூட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முறைப்போம். ஆனா நிஜத்தை சொல்லணும்னா, ஆண்டவர் முன்னாடி நம்ம பண்ற அத்தனை அலப்பறைகளும் போடுற டெம்பர் டேண்ட்ரமும் அந்த குழந்தையோட அழுகையை விட பயங்கரமானது அப்படின்னு சொல்லலாம். இது என்னங்க புதுசா இருக்குது, டெம்பர் டேண்ட்ரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது வார்த்தையை லேர்ன் பண்ணிக்க போறோம். டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ ஆங்கர், அதாவது கோபத்தை தான் சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ சடனா அன்கண்ட்ரோல்டா பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவோம் பாத்தீங்களா, திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை தான் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை எனக்கு புதுசு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இப்பவே நம்ம ரேடியோ நம்பருக்கு ஒரு தம்ஸ் அப்பை தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இப்படிதான் சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்றோம். நான் நினைச்சது இன்னும் நடக்கல, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜா தான் இருக்க போகுது. ஸோ எஸ், இன்னைக்கு டே 14 இல்லையா, நம்ம ஆஷ்லி எத்ரிங்டன் த ஜாய் ஆஃப் த இன்பிட்வீன் புக்ல என்ன ஹெட்லைன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, டைட்டிலோட அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் டைம்லைன் இஸ் நாட் காட்ஸ். அதாவது நமது காலக்கோடு ஆண்டவருடையது அல்ல. இப்போ நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு டைம்லைன் செட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நார்மலா நம்ம ஒர்க் பண்ற இடங்கள் இல்லை ஆஃபீஸ்ல பார்க்கும்போது இந்த டைம்லைனுக்குள்ள இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்ல எடுக்கும்போது ஒரு டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்குள்ள நீங்க என்ன பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு டைம்லைன் செட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது ஆண்டவருடையது அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் தான் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இவங்க இதுக்கு ஒரு வசனத்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன வசனத்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல போறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்ல போட்டிருக்கு அப்படின்றத நான் ரீட் பண்றேன், நல்லா தெளிவா கவனிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போ நம்ம இது இங்கிலீஷ்ல ரீட் பண்ணலாமே. பட் do not forget this
one thing, dear friends, with a Lord a day is like 1,000 years and 1,000 years are like a day. ஸோ இந்த இங்கிலீஷில் வந்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ வந்து இதை சிம்பிளாக நம்ம வந்து சொல்ல போனோம்னா, உங்களோட வாட்ச் டைமும் கடவுளோட டைமும் ஒன்று கிடையாது. நமக்கு 1000 வருஷமும் தெரியுறது அவருக்கு ஒரே ஒரு நாள் மாதிரி வந்து தெரியுது. இப்போ வந்து நம்ம இன்சிடென்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஆஷ்லி வந்து அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை வந்து இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு காஸ்பிள் மெசேஜாக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து இவங்க சர்ச்சுக்கு வந்து போயிருக்காங்க. பாஸ்டர் வந்து செம்மையா பயங்கரமா வந்து சர்மன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா நடுவில் ஒரு குழந்தை வந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. பாஸ்டர் வந்து என்ன பண்றாரு, சரி ஓகே கொஞ்ச நேரத்துல வந்து சரியாயிடும் அப்படின்னு ஒரு சிம்பத்திக்கு சிரிப்போம்ல, ஸோ அது மாதிரி சிரிச்சுட்டு வந்து பிரசங்கத்தை வந்து கண்டினியூ பண்றாரு. ஆனா அந்த குழந்தை விடுறதா இல்லைங்க. நீங்க என்ன சொல்றது, நான் தான் வந்து முடிவு பண்ணணும் அழணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தை நினைச்சிச்சா என்னன்னு தெரியல. அந்த குழந்தை வந்து போக போக சத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. மற்றவங்க எல்லாம் அதை கண்டுக்காம விட ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல, தூரமா போயிடுச்சு. இப்போ நம்மளே எப்படி உட்காருவோம் சொல்லுங்க. இப்போ நானே வந்து இந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்காதா? அது மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வந்து பிடிக்கல போல, பொறுமையை இழந்துருச்சு. அதனால வந்து அழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த குழந்தைய நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி, சரிங்களா, இப்போ இந்த குழந்தைய இப்போ நம்மளும் அந்த சர்ச்ல இருக்கிறோம், ஜஸ்ட் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த குழந்தைய நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை நாம கொஞ்சம் கண்ணாடியில பார்க்கணும் நேர்களே. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அந்த குழந்தைக்கு அந்த பாஸ்டர் எப்ப பிரசங்கத்தை முடிப்பாரு, எதுக்காக பேசுறாருன்னே புரியாது. அத மாதிரிதான் ஆண்டவர் நமக்காக ஒரு ப்ராமிஸ் ரெடி பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு நமக்கு புரியவே புரியாது. ஆண்டவரோட வழிகள் நம்ம வழிகளை விட ரொம்ப உயரமானது, அது அழகானது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஐயோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற டைம் ஆண்டவருக்கு வெறும் கண்ணிமைக்கிற நேரம் மாதிரி தான், சரிங்களா. அதனால நேயர்களே, இதை கொஞ்சம் எலாபரேட்டா வந்து யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம லைஃப்ல நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த குழந்தை மாதிரி கத்தி அழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்றத வந்து யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து புதுசா ஜிம்முக்கு வந்து போயிருப்போங்க, இல்ல டயட்ல வந்து இருந்திருப்போம். 2 மாசம் வெயிட் பண்ணிட்டு என்ன பாஸ் வெயிட்டே வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு கடுப்பாயிருவோம். பல வருஷமா உசுரை கொடுத்து ஒரு சைடு ஹசில் வந்து பண்ணிட்டு இருப்போம். சைடு ஹசிலும் வந்து ஒரு நியூ வேர்டா வந்து இருக்கு. ஸோ சைடு ஹசில்னா என்னன்னா, ஒரு ஸ்மால் சைடில் வந்து பிஸ்னஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம சைட் ஹசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா. இனிமேல் வந்து நான் சைடில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்து நீங்கள் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் வந்து சைடில் ஹசில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அது வந்து அப் டு யூ, அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது ஈஸியோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். பல வருஷமாக வந்து பாருங்க உசுரை கொடுத்து வந்து பண்ணியிருப்போம். ஆனால் அது ஒரு பெரிய லெவலில் ரீச் இருந்திருக்காது, பிக்கப் ஆயிருக்காது. இன்னும் சில பேர் ஷெர்லின் என் கூட படிச்சவன் வேலை பார்க்குறான், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மட்டும் இன்னும் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கேன், என் லைஃப் பார்ட்னரே பார்க்க நான் வந்து என் லைஃப் முழுக்க வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அழுதுட்டு கூட வந்து நீங்க இருக்கலாம். ஸோ உங்க வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு பெருசோ எவ்வளவு வலி உள்ளதா இருந்தாலும் ஆண்டவருடைய பர்ஃபெக்டான டைம் லைன்ல அதுக்குன்னு ஒரு ரைட் டைம் இருக்கு, சரிங்களா. ஸோ டைம் அப்படின்றது வேற, டைம் லைன் அப்படின்றது வேற. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்போ வந்து ஸ்பிரிச்சுவலா மெச்சூர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சொந்த விருப்பங்களும் நம்மளோட டைம் லைனும் ஒரு பக்கம் இருக்கு, சரிங்களா. ஆண்டவரோட டைம் லைன் வந்து இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து வச்சு பார்க்கும்போது மேட்சே ஆகாது அப்படின்றப்ப வந்து ஓகே பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நம்ம அமைதியா இருந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டிசிப்ளின்ல நம்ம வளரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. என்னதான் வந்து டைம் லைன், என்னோட டைம் லைனும் என்னோட பிளான்ஸும் எனக்கு வந்து ஆண்டவருடைய டைம் லைனுக்கு அண்ட் நான் நினைக்கிற அந்த ஒரு டேட்ல வந்து நடக்கல அப்படின்னாலும் ஸ்டில் ஐ ட்ரஸ்ட் காட். ஸோ என்னுடைய ஃபுல் ட்ரஸ்ட் வந்து நான் ஆண்டவர் மேலே வச்சிடுறேன், அவரை நம்பி நான் வந்து வாழ ஆரம்பிச்சிடுறேங்க அப்படின்ற ஒரு டிசிப்ளின்குள்ள நம்ம வந்து வளரணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்றதையும் வந்து ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷயங்கள் நம்ம நினைக்கிற ஸ்பீடில் நடக்கலை அப்படின்றப்ப அந்த இடத்துல நம்ம பொறுமையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அண்ட் என்டியூரன்ஸ் அதாவது சகிப்புத்தன்மையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா. சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அமையலனாலும் ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்வாருன்னு நம்புறது தான் நிஜமான விசுவாசமே. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ இப்போ என்னோட ரிவ்யூக்கான நேரம். இந்த மொத்த கண்டென்ட்டை
வச்சு நான் உங்களுக்கு கொடுக்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தராம மறைச்சு வைக்கிறவர் கிடையாதுங்க. அவர் சரியான நேரத்துல அதை செதுக்கி தருவாருங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சாப்டர் வந்து நான் படிக்கும்போது இந்த ஒரு வசனம் அவங்க ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. ஸோ இதை வந்து நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் படிச்சப்ப நான் எப்படி வந்து அதை யோசிச்சிருக்கேன்னா, சரி ஓகே, ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங்கை பற்றி ஏதோ சொல்கிறாங்களோ இல்லை லாஸ்ட் டேஸை பற்றி லிங்க் பண்ணி ஏதாச்சும் ஒரு வசனமாக இது இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு. சரிங்களா? ஆனால் நம்ம ஆஷ்லி எத்ரிங்டன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறதுலாம் ஆண்டவருக்கு வந்து கண்ணிமைக்கிற அந்த ஒரு விஷயம் தானா. இதை வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு இதை நான் படிக்கும்போது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் செதுக்கி தருவார். நம்ம ஊரில் பல பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் லேட்டான உடனே அந்த சர்ச் குழந்தை மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவோம். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அது லேட் ஆகும்போது வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டோம். ப்ரேயர் பண்ண உடனே நடக்கலைன்னா ஜெபிக்கிறதே நிறுத்திடுவோங்க. சில பேர்லாம் இருக்கிறாங்க, நான் உங்களை சொல்லலை. சரிங்களா? இந்த டெம்பர் டேண்ட்ரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆங்கர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டக்குன்னு வந்து ஓவர் ஹைப்பாக வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அடம் பிடிக்கிற குணத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிப்பாட்டணுங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் நமக்கு நல்லது செய்யாமல் இருக்க மாட்டார். சரிங்களா? அவர் டைம் எடுக்கிறாருன்னா அந்த வெயிட்டிங் பீரியடில் நமக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த தயார் பண்ணுறாருன்னு அர்த்தம். இதை வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு அடிக்கடி என்கரேஜ் பண்ணுறதுக்காக, என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து உனக்கு ஏதோ ஒரு விஷயத்த டிலே பண்றாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு, அதை செதுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நீ வந்து அவசரப்பட்டு நீங்க வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்கும்போது அவர் வந்து பாதியிலே உனக்கு கொடுத்துருவாரு. அப்ப வந்து அது முழுமையா இருக்காது. உனக்கு முழுமையா அது அழகா வேணும் அப்படின்னா நீ அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் உண்மையாங்க அது எனக்கு ஸ்டில் எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அதனால தான் இந்த ஒரு டாப்பிக்கை வந்து நான் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேரே பண்ணல. இது வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துகிட்டு இருக்குது. உங்ககிட்ட வந்து பேசும்போது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவரோட டைமில், அந்த ரைட் டைமில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். அதுக்கு முன்னாடியும் நடக்காது, பின்னாடியும் நடக்காது. அவருடைய டைம் லைனில் மட்டும்தான். ஸோ நம்ம டைம் லைனும் அவரோட டைம் லைனும் மேட்சே ஆகாதுங்க. ஸோ அப்படி மேட்ச் ஆகணும், என்னோட விருப்பங்களும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அதுக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத வந்து ஆண்டவர் பார்ப்பார். அதனால லேட் ஆகுதேன்னு இன்னும் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அத்தனை பேருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரோட டைம் லைன் மேல நம்பிக்கை வைங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் எல்லாருமே வந்து பண்ண போறோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி என் கூட சேர்ந்து நீங்க வந்து ஜெபம் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ உண்மையா நம்ம வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஏதோ வந்து பண்ணணுமே அப்படிலாம் இல்லாம நம்ம ஆனஸ்டா வந்து இதை பண்ண போறோம். ஓகே, என் கூட வந்து நீங்க சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஒரு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. ஆண்டவரே, என் லைஃப்ல சில விஷயங்கள் நான் நினைக்கிற ஸ்பீட்ல நடக்கல அப்படின்றப்ப நான் சோர்ந்து போயிடுறேன், கோவப்படுறேன். அந்த குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம உங்க டைமிங் மேல நம்பிக்கை வைக்க எனக்கு பொறுமையையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுங்க. ஏற்ற காலத்துல நீங்க எனக்கானதை தருவீங்கன்னு நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஓகே நேயர்களே, இந்த ஒரு பிரேயரை வந்து இன்னைக்கு நீங்க பண்ணுங்க. சரிங்களா? நீங்க எப்போ வந்து தூங்க போறீங்களோ அப்போ வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க வந்து பிரேயர் பண்ணுங்க. ஓகே, உங்க வாட்ச் டைம் தப்பா இருக்கலாம், ஆனா ஆண்டவரோட டைமிங் எப்பவும் தப்பாது. கெத்தா பொறுமையா வெயிட் பண்ணுவோம். நம்ம புக் ஜர்னி ஷோட இன்றைய பயணம் இந்த ஒரு நேரத்தோட முடிவுக்கு வருது. எஸ், நாளைக்கு அடுத்த சாப்டர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ரேடியோவுடன்.